இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்கள் 4 மணிக்கு அங்கே செயல் வீரர்கள் கூட்டம் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் நடத்த இருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே பணியாற்ற இருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இன்று நானும் எங்களுடைய மேனாள் தலைவர் அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் அவர்களும், அண்ணன் தங்கபால் அவர்களும், அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும், அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும், முன்னணி தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடி எப்படி பணியாற்றுவது என்று திட்டம் தீட்டி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தல் முடியும் வரை எங்களுடைய தோழர்களோடு அங்கேயே இருந்து பணியாற்ற முடிவு செய்திருக்கிறோம். 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறவிருக்கிறார். வருகின்ற 26ஆம் தேதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுடைய 100ஆண்டு விழா. எங்களுடைய தலைவர்கள், அகில இந்திய தலைவரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வேற ஏதாவது? திமுகவுடன் காங்கிரஸ் 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. 25 வருஷம் இல்ல, 250 வருஷம் ஒப்பந்தம் போட்டாலும் தவறு இல்லைன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. நாங்க தேர்தலை பத்தியே பேசல, எங்க பேசுறோம்? ஏங்க ஒரு நிமிஷம், இதை நாங்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ அறிவிக்கல, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது ஒரு ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதற்காக நாங்க இது கள்ளக்குறிச்சி உடைய நிகழ்ச்சியை கடந்து போயிடல. காங்கிரஸ் பேரியக்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளை காங்கிரஸ் பேரியக்கம் கல்வியுடைய முழு செலவையும் ஏற்கும் என்று முதலாக கள்ளக்குறிச்சியிலே நாங்கள் அறிவித்திருக்கோம். அதுல இருந்து எங்க விலகி வந்திருக்கோம்? இன்னும் அந்த துக்கத்தில் விலகி வரல. இது ஒரு ஜனநாயக கடமை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய அந்த செயல்பாடு இழப்பு ஏற்பட்டு சொல்லி எல்லா எதிர்கட்சியும் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், நாங்க தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை யாரும் நியாயப்படுத்தலையாங்க. இப்போ அங்கேயே போராட்டம் நடத்திட்டு தானே வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சியில காவல்துறையை கண்டிச்சு பேசியிருக்கோம். இது முழுக்க முழுக்க கவனக்குறைவு, இனி வரும் காலங்களில் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் நேற்றுக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தில் அவங்க அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் இது யாருமே ஜஸ்டிஃபை பண்ணல. யாராவது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா இது சரி அப்படின்னு? தவறு தானே. தவறு ஒரு ஆண்டு நடக்கலாம். போன வருஷம் 22 பேர் இருந்தாங்க. இப்ப அதே தவறு இந்த ஆண்டு 55 உயர்ந்திருக்கு. ஒரு அரசு தொடர்ந்து அது நிர்வாக திறமையின்மையை காட்டுதா அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சிகள் இது நாடாளுமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த ஆண்டு ஒரு கேள்வி கேட்கிறார். சாராயத்தை ஒழிக்க முடியுமா? இவ்வளவு காலம் எவ்வளவு பேர் இந்தியா முழுவதும் இருந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி 4 மாதம் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே 4 வருடம் 20க்கும் மேற்பட்டவர் தமிழ்நாட்டில் 2, 3 அங்கங்கே இருந்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்றாங்க. மகாத்மா காந்தி பிறந்த மண், சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த மண் குஜராத். எந்த காலத்திலையும் அங்க மதுன்றதே கிடையாது. ஆனா அங்க 200க்கும் மேற்பட்டவர்கள் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கும் போது இறந்திருக்காங்க, இப்பவும் இறந்திருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு துக்ககரமான ஒரு அவமானமான செயல் நடந்திருக்காங்க. நம்ம எல்லாம் வெட்கப்படுறோம், தமிழர்கள் இப்படி கொத்து கொத்தாக இறந்து போறதற்கு. அது வேற. ஆனா அதை வச்சு அரசியல் பண்ணி அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா, அரசு நிர்வாகம் காவல்துறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் பண்ணியிருக்கு, துணை போலீஸ் சூப்பரண்டை இடைநீக்கம் பண்ணியிருக்கு, அந்த ஸ்டேஷன் ஆபீசர் இன்ஸ்பெக்டரை இடைநீக்கம் பண்ணியிருக்கு.
நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உடனே உள்துறை செயலாளர் டிஜிபியை வச்சு ஒரு கமிஷன் போட்டு 3 நாள் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அங்க இருக்காங்க. இது இல்லாம நீதி விசாரணை வேணும்னு மீதிலாம் முன்னாடி ஒரு காலத்தில் நாங்கள் நீதி விசாரணை வேணும் காதலியே வாங்க மாட்டாங்க. யாரும் கேட்காத முன்னாடியே மாண்பு முதலமைச்சர் நீதி விசாரணை போட்டிருக்காரு. நீதி விசாரணை நீதி அரசர் நேற்று போய் தொடங்கிட்டார். இந்த உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது. திருப்பி சொல்றேன், இதை யாரும் கடந்து போக முடியாது, இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. தவறுதான். தலை குனிந்து தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அவமானங்கள் கிராமங்களில் நடக்கின்றன, அது வேற. அதுக்காக எப்படி நிர்வாகத்தை போய் முதலமைச்சர் சரியில்லை, முதலமைச்சர் ராஜினாமா பண்ண அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில 2001ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில 52 பேர் இறந்திருக்காங்க, 30 பேர் பார்வை போயிருக்கு. அதே ஆண்டுல கொரட்டூர் ரெட்டில்ஸ் பக்கத்தில் நடந்திருக்கு, அம்பத்தூரில் நடந்திருக்கு. நடக்காம இல்ல. அதுக்காக யாராவது ஜெயலலிதா அம்மையார் ராஜினாமா பண்ணணும்னு கேட்டாங்களா, இல்ல அவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு துக்கமான செய்தியை, ஒரு மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதை போய் அரசியலாக்கிட்டு இது வரட்டும், விசாரணை எல்லாம் வந்த பேரு நம்ம 6 முறை உட்காந்து நம்ம கேட்போம். அப்படிலாம் கிடையாது. அவங்க உணர்வு, அவங்கவுங்க கட்சிக்குள்ள கோட்பாடு, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்களும் அங்கேயே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம், கள்ளக்குறிச்சியில கண்டிச்சிருக்கோம். இதை யாரும் நியாயப்படுத்த முடியும்? முதலமைச்சர் அதை நியாயப்படுத்தலையே. தவறு யாரு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் தானே சொல்றாரு. இல்ல நான் காவல்துறை பொறுப்பு வச்சிருக்கேன், எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யலன்னா சொன்னாரு. ஆனா இது தவறு செய்யலன்னு சொல்லி இருக்கவங்க சட்டமன்றத்தில் தங்கமணி அவர்கள் கலால் அமைச்சராக இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் என்ன பேசியிருக்காரு? இன்பசேகரன் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புறார். என்னோட தொகுதியில 4 பேர் விஷசாராயத்தை அருந்தி இறந்து விட்டாங்க. சட்டப்பேரவையில் சொல்றாரு அது விஷசாராயம் இல்ல, எங்கேயோ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சான், எதையோ எடுத்து குடிச்சா இறந்து போயிட்டாங்க. கடைசியில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் என்ன வந்துச்சு? 4 பேரும் விஷச்சாராயம் அருந்தி இறந்தார்கள். பட் இது மாதிரிலாம் யாரும் இந்த ஆட்சியிலயோ இந்த அரசியலையோ நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஓடி உலையில அணுகுறாங்க. தவறு நடந்திருக்கு, அதை எப்படி இனிமே நடக்காம பாத்துக்கணும்ன்றத ஒரு அணுகுமுறை இருக்கு. எல்லாத்தையுமே அரசியலாக்கணுமா எப்படி? அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் பரவாயில்ல. இது நான் நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் போராட்டத்தை அறிவிப்போம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இதை எதிர்க்க வேண்டும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்னங்க, நேத்திக்கு முந்தாவது நாள் தான் நாங்க போயிட்டு வந்தோம். நேத்திக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து வாதம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு மாஞ்சோலை ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரங்கள்ல தலைவருடன் கலந்து யோசிச்சு அறிவிப்போம். அதுல மாற்று நேற்று நீட்டு தேர்வை பத்தி, நீட்டு தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஜனநாயக சக்திகளுக்கும் தன்னுடைய கடமை இருக்கு. இப்படிப்பட்ட அவமானங்கள் இனி வரும் காலையில் நடக்கக்கூடாது. யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்றுக்கு முதலமைச்சரை உருக்கமா சொல்லியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், அது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டத்தை நிறுத்தப்படும்ன்றார். அதுக்கு மேல நான் பதில் வேணும்? அவரே வேதனையோடு தானே சொல்லியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுல காவல்துறை காவிமயமானதுனாலதான் இது மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. சில சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க. காவல்துறை காவிமயமாக்கிறதை எப்படி அனுமதிக்க முடியும்? அதெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ரைட், தேங்க்யூ. பாஜக ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாமே முறைகேடுகள் தான். முறைகேடு இல்லாம ஜனநாயக ரீதியாக எதுவும் நடக்கிறது இல்லை. அதுல இது ஒன்று. தேங்க்யூ.